பொதுவா பாம்பேல இல்ல கேரளால இருந்து வர்ற பெண்கள் எப்பவுமே முன்னணி கதாநாயகியா அவங்களுடைய இடத்தை தக்க வச்சுப்பாங்க. ஆனா இப்போ ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் ஆகிற நாயகிகளும் முன்னணி இடத்துல இருக்காங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம எமி ஜாக்சன் சொல்லலாம். இப்போ உள்ள டாப்ல இருக்கிற ஹீரோஸ்க்கு முன்னணி நாயகியா அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. சோ இதுல இருந்து அவங்களுக்கு ஒவ்வொரு ஆசையா நிறைவேறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு 13 வயசுல இருந்தே ஒரு ஆசை இருந்துச்சாம், அது இப்போ நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. பிரபுதேவா நம்ம கோலிவுட்ல அறிமுகமாகி இப்போ பாலிவுட் வரைக்கும் போயிட்டு படங்களை இயக்குறது மட்டும் இல்லாம இப்போ மியூசிக் ஆல்பங்களையும் இயக்கிட்டு வராரு. அதுல நம்ம எமி ஜாக்சன் ஷூட்டிங்ல இருக்கும்போது அவங்களை கூட்டு ஒரு பாடல் ஒண்ணு பாட சொல்லியிருக்காரு. அவங்களும் பாட இது இவங்களுக்கு பிடிச்சு போக எமி ஜாக்சன் அதுல நடிக்கவும் போறாங்களாம். சோ இது மூலமா அவங்களுடைய வலைத்தளத்துல சின்ன வயசுல இருந்து மியூசிக் ஆல்பம் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை, அது நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கெல்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டாம். எமி ஜாக்சன் பிரபுதேவா கூட ஒர்க் பண்றாங்க. ஆனா தமிழ் பாடல் பாடல, இங்கிலீஷ் அண்ட் பஞ்சாபி, ஹிந்தி மொழிகள்ல பாட போறாங்களாம். எப்படி இருக்க போகுது அப்படின்னு பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கு. வெளிவரும்போது நம்மளும் கேட்கலாம். இந்தியால பெஸ்ட் அவார்டு, டாப் அவார்டு இது ஒண்ணுதான். இப்படி எல்லாம் வந்தா வாங்க மாட்டாரு அறிக்கை கொடுத்திருந்தாங்கன்னா நாங்க படம் பார்க்கும்போது இவர் வாங்க வர மாட்டாரு, அதனால வேற யாருக்காவது கொடுக்கலாம். அடுத்து புது பசங்களை என்கரேஜ் பண்ணிருக்கலாம். ஏன் இந்த பழசுக்கே கட்டாளினான்னு சொல்லி அவருக்கு என்ன இருக்குன்னு எனக்கு புரியல.